அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். ஒருத்தன் ஊர் முழுக்க திருடுவானா, ஆனா சொல்லிட்டோம் அப்படின்னா ஐயோ அம்மா என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு அழுவானா. நேற்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட கொள்கை விளக்க கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. ஃபர்ஸ்ட் கொள்கை விளக்க கூட்டம் நடத்தவே இங்க ஒரு தகுதி அப்படிங்கிறது வேணும். திமுகவால இதே மாதிரி ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்த முடியுமா அப்படின்னா நடத்தவே முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட கொள்கை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த வடிவேல் ஒரு காமெடியில பாக்கெட்டை தூக்கி எம்டியா காமிப்பார்ல, அதை மாதிரிதான் அவங்க காமிக்கணும். அதுக்காக அதிமுக கிட்ட இருக்கா அப்படின்னா அவங்க கிட்டையும் கிடையாது. சரி, காங்கிரஸ் இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்த்தோம்னா அங்கேயும் கிடையாது. பிஜேபி கிட்ட இருக்கா அப்படின்னா அவங்களுடைய கொள்கையா தான் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல கொள்கை விளக்க கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தி எங்களோட கட்சியோட கொள்கை இதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அவங்க தரப்புல இருந்து நேத்தி மயிலம் தொகுதியில கொள்கை விளக்க கூட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ மேடையில பேசுறப்போ திமுக சார்ந்து சில விஷயங்களை எடுத்து பேசுறாங்க. அதாவது திமுக இவ்வளவு விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கு, அதாவது மோசமான விஷயங்களை இவ்வளவு பண்ணிருக்கு, திமுகனா இதுதான் அப்படின்னு அவங்களுடைய அந்த டீட்டெயில் இருக்கும்ல. இவங்களை பத்தி பேசணும்னா என்ன பேச முடியும், நல்லதா பேச முடியும், இருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு உடன்பிறப்புக்கு பொறுக்க முடியல போல, உள்ள ஏதாவது போயிருந்தா அப்படின்னு தெரியல, ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷமா அந்த மேடையில ஏறி ஒடியாந்து அந்த மைக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டேபிள் எல்லாம் தள்ளி விட்டு ஒரு அராஜகம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடியும் நாம் தமிழர் மேடைகள்ல இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையால வேற என்ன பண்ண முடியும்? வீடியோ எடுக்கிறாங்க, பேசி அப்பா சண்டை போடாதீங்கப்பா, எங்களை வச்சுட்டு சண்டை போடுறீங்களே அப்படின்னு. ஏன்னா காவல்துறைக்கு இவங்க பண்றது அராஜகம், அத்துமீறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட, ஏன்னா அங்க கூட்டம் நடக்குது அப்படிங்கிறது காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு நபர் மேடையில போய் அப்படி பண்ணக்கூடாது. பண்றாரு அப்படின்னா அவரை பிடிச்சி கைது பண்ணி கூப்பிட்டு போறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ஒரு திமுக நபர்ல, அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு அது அப்படி அந்த கூட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சுது அப்படின்னு வைங்களேன். அதுக்காக நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட்டத்தை திரும்ப கண்டினியூ பண்ணாம விட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இங்க சண்டை போயிட்டே இருந்தாலும் அவங்க பேச வேண்டிய விஷயங்களை ரொம்ப உறுதியா பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. இது போக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பேசி அப்படியே அமைதியா சமாதானம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பட் நேத்தி நம்ம உள்ள இன்சைடு இன்ஃபர்மேஷனா கேட்கிறப்போ சில பேர் அந்த நபரை தாக்கிட்டாங்கப்பா. அவரை ஏன்னா எப்பொழுதுமே அடிக்கடி இந்த மாதிரி பண்றாங்க, நாம அமைதியா போறதுனால அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில தம்பிகள் அந்த நபரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இது ஒரு அலர்ட்டா எடுத்துக்கலாம். சரி, இனிமே ஒரு மேடை செட் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் இருக்க, பொதுமக்கள் இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிற மாதிரி தனியா இதுக்குன்னு ஒரு பவுன்சர்ஸ் டீம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் போல நாம் தமிழர். அவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறத திமுக கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத மாதிரி ஒரு அராஜகம் நடக்குது இல்ல, ஒரு மேடையில ஏறி ஒரு நபர் ஓடி போயிட்டு பேசிட்டு இருக்கப்பவே மைக்கை தள்ளி விட்டு பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அதை மீடியா எப்படிங்க கவர் பண்ணணும்? இத மாதிரி இந்த கட்சி கொள்கை விளக்க கூட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு திமுக நபர் உள்ள அராஜகம் பண்ணாரு, அத்துமீறி நடந்துகிட்டாரு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா எல்லா மீடியாவும் என்ன இத போடுறாங்க அப்படின்னா வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்னு போடுறாங்க. எதுங்க, ஒருத்தர் மேடையில பேசிட்டு இருக்காரு, அவரை போயிட்டு அவர் மைக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சண்டை போடுறது வாக்குவாதம் நடந்ததா? ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்களா? அதாவது மியூச்சுவலா பேசி ஏதாவது சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா என்ன? அராஜகம் அப்படிங்கிற விஷயத்த எந்த மீடியாவும் யூஸ் பண்ண எங்க துணி அந்த இது இல்லை. நமக்கு ஏன்பா வம்பு, ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆளுங்கட்சி நபர் போய் இப்படி பண்றாரு, நாம அந்த வார்த்தையை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நாம ஏன் ஏதாவது உண்மையை சொல்ல போய் நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒரு மீடியா கூட இந்த வார்த்தையை அராஜகம் நடந்துருச்சு, திமுக அத்துமீறி மேடையில ஏறி இத மாதிரி விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லல அப்படிங்கிறது உண்மையாலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த கோவம் அந்த நிர்வாகி நடந்துகிட்டாருல, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
நாம் தமிழர் கட்சி ரீசெண்டா பண்ணிட்டு இருக்க வேலை தாங்க. திருச்செந்தூர்ல ஒரு பெரிய அடியை, பெரிய அழுத்தத்தை திமுக அரசுக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி பனை ஏறி கல் இறக்கும் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது வந்துருச்சு. சோ அந்த இதை வந்து எமோஷனை வந்து உடன்பிறப்புகளால கட்டுப்படுத்த முடியல. அதுக்காக தான் தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் அவங்க முத்து ரமேஷ் அவங்களுடைய வீட்டுல போயிட்டு ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தினது, அந்த விஷயம்லாம் நடந்தது. அடுத்த கட்டமா இப்போ வந்து கொள்கை விளக்க கூட்டத்துல வந்து உடன்பிறப்புகளால என்னடா அது நம்ம அரசியல அடிச்சு நொறுக்குறாங்களே, சுக்குநூறாக்குறாங்களே அப்படிங்கிற விஷயத்த தாங்கிக்க முடியாம இத மாதிரி மேடையில வந்து இந்த எமோஷனை காட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. பட் ஆனா என்ன அரசியல் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறதே அந்த உடன்பிறப்புகள் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, திமுகவுக்கு என்னதான் இருக்கு, என்ன அரசியல் தான் இருக்கு, என்ன கொள்கை தான் இருக்கு, என்ன கோட்பாடு தான் இருக்கு, எதன் அடிப்படையில கட்சி நடக்குது? ஒரே ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, இங்க இன்ப நிதியை கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன விஷயம் திமுக கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சாங்க அப்படின்னா உடன்பிறப்புகள் எல்லாமே ரொம்ப அமைதியா போயிடுவாங்க. பட் என்ன, அது உடன்பிறப்பு உண்மையாலும் கோவப்பட்டாரா, இல்ல உடன்பிறப்புக்குள்ள உள்ள போயிருந்த விஷயங்கள் ஏதாவது அவர் கோவப்படுத்தி விட்டுதா அப்படின்னு தெரியல. பட் திமுக எதுக்கு இந்த டாஸ்மார்க்கை மூடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்ப தெரியுதுங்க. ஏன்னா ஒரு உடன்பிறப்பு கொஞ்சம் யோசிச்சு நாம என்னத்துக்கு இந்த கட்சியில போறோம் அப்படின்னு யோசிச்சு அமைதியாகணும்னு நினைச்சா கூட உள்ள போக வேண்டியது வீரன் இருக்கான்ல, வீரன் மாதிரி எத்தனை பேர் இருக்கானுங்க, உள்ள போட்டா திமுக மாதிரி ஒரு கட்சியே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எமோஷன் ஆகி இதை மாதிரி இப்ப பாக்குறதுக்கு என்ன தெரியும், திமுக பத்தி மேடையில பேசினாவே கீழே இருக்கவங்களாம் விட மாட்டாங்க போலயே, ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க போலயே, பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குவாங்கல்ல. சோ அதுக்கான ஒரு முயற்சி, கோபம் தாங்க முடியாம நேற்று இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் இன்னும் ஒரு வருஷத்துல இத மாதிரி எத்தனை சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து திமுகவுக்கான ரொம்ப கெட்ட நேரங்க, நல்ல விஷயம் கிடையாது. ஒரு கட்சி வந்து ஒரு கொள்கை விளக்கம் கூட்டம் நடத்துறாங்க, இல்ல முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா, அது அவங்க கட்சி சார்ந்து நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க, முறையா அனுமதி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான பாதுகாப்பை இந்த அரசு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முருக பக்தர்கள் மாநாட்டிலையும் அப்படிதான், அவங்க நீதிமன்றம் தான் போயிட்டு பர்மிஷன் வாங்கி தான் நடத்துறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க அத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை வந்து அதுல முறையா செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஆனா நேற்று வந்து முருக பக்தர்கள் மாநாடே சும்மா கடமைக்கு எங்கேயாவது எவனாவது அடிச்சுக்கிட்டு ஏதாவது நடக்காதா அப்படின்னு காவல்துறையும் அரசும் காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு குறைந்த அளவிலான காவல்துறையே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அத்தனை லட்சம் பேர் வரப்போ எவ்வளவு பேர் அங்க பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கணும். ஆனா அது மாதிரி எதுவுமே நடக்கல. சும்மா நாங்க உப்புக்கு சப்பானியா நாங்களும் பாதுகாப்பு கொடுத்தோம், ஏன்னா கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. சோ அதனால கொடுத்தோம் அப்படிங்கிற பேருக்கு கொஞ்சம் பேரை நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப அலட்சியம், அராஜகம். ஏன்னா அத்தனை லட்சம் பேர் கூடுறப்போ ஏதாவது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பயம் ஏதாவது ஏற்பட்டு மக்கள் அங்கங்க ஓட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எத்தனை பேர் இறந்து போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க நடத்துனாங்களா ஒரு ஏர் ஷோ சென்னையில, அதுலயே ஒரு 5 பேர் இறந்து போனாங்கல்ல. அப்பயாவது கொஞ்சம் புத்தி வேணாம், நம்ம அங்க நடத்தின ஏர் ஷோலயே 5 பேர் இறந்து போனாங்க, இங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குது, மக்கள் கூடுவாங்களே, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த விஷயத்த இவங்க ரொம்ப அலட்சியமா அஜாக்கிரதையா விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இத மாதிரி ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது, இங்க வந்து ஒரு 4 பேர் 3 பேர் ஏதாவது கலவரம் ஏற்பட்டோ இல்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டோ ஓடி தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியோ இறந்து போயிட்டாங்க, அந்த கூட்டத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை காரணம் வச்சு இனிமே இங்க வந்து பாஜக வந்து முருக பக்தர்களை மாநாடே நடத்த முடியாத மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு நேற்று அமைதியா இந்த விஷயத்த வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஏதாவது நடக்கும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்தே, இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு மக்கள் கூடுறாங்க, அவங்க மாநிலத்தோட மக்கள் கூடுறாங்க, இருக்கக்கூடிய மக்கள் கூடிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம பிரியணும் அப்படின்னு தான் ஒரு அரசு அப்படிங்கிறது நடக்கும். ஆனா நேற்று இந்த அரசு வந்து ஏதாவது இங்க நடக்காதா, பிரச்சனை நடக்காதா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இது ஒரு அரசுக்கு நல்லது கிடையாது. நேற்று ஒரே நாள்ல முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் இவங்க வந்து முறையா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்கல. இது போக இங்க நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து திமுகவை செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுனதுக்கு இங்க திமுக நிர்வாகி வந்து ரொம்ப அராஜகமா ஏறி அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கும் காவல்துறை வந்து கை கட்டி ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. பட் காலம் இப்படியே கடந்து போயிடுமா என்ன? இன்னும் ஒரு 7-8 மாசம் தான் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.